ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ வரக்கூடிய 2022 ஆண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது எங்கள் அகாடமியில். ஸோ வந்து முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக எஸ்ஐ தேர்வுக்கான புத்தகங்களும் விற்பனையில் உள்ளது. ஸோ இதை பற்றிய தகவல்களுக்கு 7200400395 அல்லது 7200400398 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம காவல்காரன் டெஸ்ட் சீரிஸ்னுடைய தேர்வு 7 புவியியல் மற்றும் குடிமைகளுக்கான ஆன்சருக்கு இதை இப்போ டிஸ்கஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஆன்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகின் மிகப்பெரிய மருந்தகம் என்று அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மழைக்காடு தான். ஸோ இங்கிலீஷில் சொல்ல போனால் இட்ஸ் எ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வெப்பமண்டல மழைக்காடுகள் என்னன்னு சொல்லுவாங்க? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இது உலகின் மிகப்பெரிய மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் பேர்ல என்ன இருக்கு? மழைக்காடுகள் இருக்கு. ஸோ அமேசான் மழைக்காடுகள் தெரியும், அமேசான் காடுகள் தெரியும்ல, அதை தான் வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள் பெரும்பாலான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அமேசான் மழைக்காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது நம்மளுக்குலாம் எப்படி மழை வரும்? மழைனா நமக்கு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் ஞாபகமே வரும், இல்லை அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லா பின்னி பெடல் எடுக்கும் மழை நமக்கு டிசம்பர் ஆனாலே. ஸோ ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கே குறைந்தபட்சம் 60% மழை பொழிவு இருக்குமா. ஸோ ஒரு மாதத்திற்கு என்ன இருக்கும்? குறைந்தபட்சமே வந்து 60% மழை பொழிவு இருக்கும். அப்போ அங்கே எப்பவுமே அந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம உணரலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அதிகப்படியான மூலிகைகள் விளையக்கூடியதாக இருக்கட்டும். ஸோ மழை எப்பவுமே இருக்கிறதுனால நல்ல தாவரங்கள் வளர்ச்சி ஏற்படும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வெப்பமண்டல மழைக்காடுகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க? வெப்பமண்டல மழைக்காடுகளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உலகின் மிகப்பெரிய மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஆசிய கண்டம் உலக பரப்பளவில் எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏஷியாவை தான் சொல்லுவோம். ஸோ ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் கான்டினென்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் மட்டும் தான் தெரியுது. இரண்டாவது எது, மூன்றாவது எதுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஓகேங்களா? மூன்றாவது வந்து நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப சின்ன கான்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியா, ஓஷானியான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆசியா கண்டம் வந்து உலகத்துக்கு ஒரு பரப்பளவு இருக்குல்ல. இப்போ வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலப்பரப்பால் ஆனது கிடையாது. ஸோ நீரும் இருக்குது, நிலமும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தது தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட 70% நமக்கு எதில் தான் கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலம் தான், நிலப்பகுதி தான். ஸோ 30% தான் எதில் கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பகுதியில் கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? 30% நீரால் சூழப்பட்டது உலகம், 70% நிலத்தால் சூழப்பட்டது உலகம். அந்த 70% பரப்பளவில் ஆசிய கண்டம் எவ்வளவு சதவீத பரப்பளவை பெற்றுள்ளதுன்னா 30%. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கான்டினென்ட் வந்து ஆசியா தான். ஸோ ஆசியா வந்து அதில் 30% பரப்பளவை பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில கான்டினென்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எந்த கால்வாய் நமக்கு கேட்குறாங்க? ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கால்வாய் வந்து ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பிரிக்கிறது? அப்போ ஏஷியா இங்கே இருக்கும், நமக்கு தெரியும். வேர்ல்டு மேப் பார்த்தாலே தெரியும், இங்கே ஏஷியா இருக்கும், இங்கே வந்து ஆப்பிரிக்கா இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் என்ன கால்வாய் போகுது? எந்த கால்வாய் வந்து ஏஷியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குதுன்னு சொல்றாங்க? சூயஸ் கால்வாய் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தவறான ஆன்சர் ஒன்று இருந்துச்சுன்னா அது எதை பிரிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கிறதுல இந்த கீல் கால்வாய், இந்த ஃபியான் இல்லை. ஆக்சுவலாக எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்புள்ள இரண்டாவது கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பனாமா கால்வாய் தான். எப்படி வந்து சூயஸ் கால்வாய் வந்து ஏஷியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குதோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூயஸ் கால்வாய் எது ரெண்டுத்து பிரிக்குது? ஏஷியா ஆப்பிரிக்காவை பிரிக்குது. ஓகேங்களா? ஏஷியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிக்குது. அதே மாதிரி இந்த பனாமா கால்வாய் இருக்குல்ல, இந்த பனாமா கால்வாய் எதை பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவை பிரிக்குது. ஓகேவா? பனாமா கால்வாய் வந்து நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் பிரிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு கேள்வி அப்போ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று சூயஸ் கால்வாய் வந்து ஏஷியா ஆப்பிரிக்காவை பிரிக்குது, இன்னொன்று பனாமா கால்வாய் வந்து நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவையும் பிரிக்குது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினில் நிறைய பேர் கொஞ்சமாவது குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உலகின் மிக உயரமான சிகரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் எவரெஸ்ட் சிகரம் தான். ஏன்னா அந்த மலை வளருதான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நேபாளும் சைனாவும் ஒருங்கிணைந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மலை வந்து 3 நாடுகளுக்கு 3 நாடுகளுடைய பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேபாள், இன்னொன்று வந்து சைனா, இன்னொன்று வந்து இந்தியா. ஸோ 3த்துலேயுமே கவர் ஆயிருக்கும். ஸோ நேபாளும் சைனாவும் ரீசெண்டாக இது 0.86 மீட்டர் வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மலை வந்து அதிகமாக இருக்குது அதனுடைய உயரம். ஸோ ஏற்கனவே இந்த மலையினுடைய உயரம் வந்து 8848 மீட்டர். இப்போ 0.86 மீட்டர் அதிகமாக இருக்கிறதுனால 8848.86 மீட்டர் வந்து இந்த மலையினுடைய உயரமாக கணிக்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக. ஸோ அப்போ எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் இது சொல்லிட்டோம். எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 29,032 அடி இருக்கான் இந்த மலை. ஸோ எவரெஸ்ட் சிகரம் தான் இருக்கிறதுலே உயரமான மலைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால்
இங்கே கொடுத்துருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் மிகப்பெரிய மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து மிக உயரமான மலை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, நம்ம கஞ்சன்ஜங்கா மலை தான். சார் கஞ்சன்ஜங்கா வந்து பார்த்தீங்கன்னா 8586 மீட்டர், 8586 மீட்டர். எல்லாருமே சொல்லுவீங்க சார் K2 காட்வின் ஆஸ்டின் சொல்லக்கூடிய K2 மலை தான் சார் இந்தியாவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. K2ன்ற அந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இருக்கு. ஓகேவா, நம்ம பியூரா இந்தியாவிலே இல்லை. இந்தியாவில் அதாவது வந்து கரகோரம் ரேஞ்ச் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அங்கே கிட்ட இருக்கக்கூடிய கரகோரம் ரேஞ்சில் தான் இந்த மலை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கும் இருக்கு, பாகிஸ்தான்லையும் இருக்கு. ஸோ வந்து K2 தான் வந்து இருக்கிறதே லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட். அதாவது எவரெஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து K2 மலை தான் பெருசு. ஆனால் அந்த K2 மலையினுடைய உயரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. K2 மலையினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8611 மீட்டர். ஓகேவா, K2 மலையினுடைய உயரம் 8611 மீட்டர். இதெல்லாம் கூட பார்த்து வச்சுக்கோங்கம்மா, டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ உலகின் மிக உயரமான முதல் சிகரம் வந்து எவரெஸ்ட் சிகரம். உலகின் மிக உயரமான இரண்டாவது சிகரம் வந்து K2. உலகின் மிக உயரமான மூன்றாவது சிகரம் வந்து கஞ்சன்ஜங்கா. ஆனா இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து கஞ்சன்ஜங்கா தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர். தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. ஓகேவா, ஒரே கொஸ்டின்ல 3 விதமான தகவல் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுட்டு படிங்க. ஓகேவா, அடுத்தது உலகின் தாழ்வான பகுதி எங்க உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலகின் மிக ஆழமான பகுதி வந்து மரியானா அகழி. அது எல்லாருக்குமே தெரியும். உலகின் மிக ஆழமான பகுதி வந்து மரியானா ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வந்து தாழ்வான பகுதி, அதாவது உலகத்தினுடைய கீழே இருக்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் சி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த கடல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க டெத் சி. ஏன் சார் இது பேர் டெத் சின்னு சொல்றாங்கன்னா, இதில் வந்து உவர்ப்பு தன்மை, அதாவது உப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த டெத் சீல. ஸோ இதில் வந்து எந்த விதமான உயிரினங்களாலும் வாழ முடியாது. அதனால வந்து அதோட உவர்ப்பு தன்மை இதனால யாருமே அதில் எந்த விதமான உயிரினம் வாழ செத்துரும் எது இருந்தாலும். ஸோ அதனால தான் டெத் சின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெத் சி தான் இருக்கிறதுலே உலகத்தினுடைய மிகவும் தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது எவ்வளோ அடி ஆழம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 377 மீட்டரு அடி ஆழம் கொண்டது. அதாவது வந்து 1237 அடி ஆழம் கொண்டது இந்த கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாலே 2 விதமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இதை வந்து உலகத்தின் கூரைன்னு சொல்றாங்கன்றதையும் நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திபெத்தை தான் வந்து உலகத்தின் கூரைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இது வந்து 4900 மீட்டர் வந்து உயரத்தில் இருக்கும். அதாவது வந்து 16000 அடி உயரத்தில் இந்த திபெத்துன்ற இந்த இது இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து உலகத்தின் கூரை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணும்போது அந்த நிலம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு பள்ளத்தாக்கில் வந்து, அதாவது மேலே இருக்குது, 4900 மீட்டருக்கு மேலே இருக்குது. தட் மீன்ஸ் 16000 மீட்டர் அடி உயரத்தில் இருக்கிறதுனால அதுதான் உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இதை பற்றி இன்னொரு கேள்வி இதில் வரப்போதோ அதையும் நான் வந்து அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது உலகில் மைக்காவினை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மைக்கா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முதல் நாடு வந்து நம்ம இந்தியா தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 90% மைக்காவை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, மைக்காவை அதிகமாக நம்ம இருப்பு வச்சுட்டு இருக்கிறது 90% மைக்காவை வந்து நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். நமக்கு அது அடுத்து எந்த நாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேங்களா, ஸோ பிரேசில் என்ற நாடு தான் 2வது பொசிஷனில் இருக்கு. ஸோ பிரேசில் வந்து 2nd பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து 1st பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வந்து மைக்கா உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து எங்கே? பீகார் தான். ஸோ இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுன்னு கேட்டாலும் பீகார்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் 90% மைக்கா உற்பத்தி பண்ணுறதுல பீகாரை எத்தனை சதவீதம் நமக்கு தருதான்? 70% தருதான். ஸோ இந்த மைக்கா வந்து மற்ற 20% மற்ற ஸ்டேட்டில் இருந்து போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ உலகத்திலே மைக்காவை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது இந்தியா. அதில் இந்தியாவில் எந்த ஸ்டேட் அதிகம்னா பீகார். சோ இந்தியாவுக்கு அடுத்து உலகத்துல எந்த நாடு மைக்காக்குனா பிரேசில். ஓகேவா, அடுத்தது உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நன்னீர் மீன்பிடி ஏரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மீன்பிடி அப்படின்ற ஒரு வார்த்தை வராமல் இருந்துருந்துச்சுன்னா உலகின் மிக சிறந்த நன்னீர் ஏரி எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து பைகான் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பைகான் ஏரி அப்படின்றது தான் வந்து கூகுளில் ரிசல்ட்டாக வரும். ஸோ எல்லாரும் போட்டு அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ பைகான் ஏரின்றது வந்து ரஷ்யாவில் இருக்குது. ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த ஏரி வந்து உலகின் மிக சிறந்த நன்னீர் ஏரி. ஆனால் இந்த இடத்துல மீன்பிடி ஏரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன்பிடி ஏரி அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டோன்லே சாப். இந்த டோன்லே சாப் ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா, நம்ம அண்டை நாடான சைனாவில் தான் இருக்குது. ஸோ அப்போ உலகின் மிக சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா அக்கார்டிங் டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோன்லே சாப் ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்தது உலகில் நீர் மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே மற்றும் ஸ்வீடன் தான். ஸோ நீர் மின்சாரம்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீர் மின்சாரம்னா நார்மலாக ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா அதில் நம்ம எதனா ஒரு மிஷின் வச்சு அந்த வாட்டர் ஃப்ளோ மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு ரொட்டேட்டிங் மிஷினை நம்ம கீழே வைக்கும் போது தண்ணி அது மேலே பட்டு தண்ணினால அது என்ன பண்ணும், சுத்த ஆரம்பிக்கும். அப்படி சுத்த ஆரம்பிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீர் மின்சாரத்தை அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நார்வேவும் ஸ்வீடனும். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா, நடுவில் ஆன்சர் நம்ம சொல்லலாம். இந்த நார்வே இருக்குல்ல, இந்த நார்வேவினுடைய கேபிட்டல் என்னன்றதை சொல்லுங்க. ஓகேங்களா, நார்வேவினுடைய கேபிட்டல் என்ன, அதே மாதிரி ஸ்வீடனுடைய கேபிட்டல் என்ன, ரெண்டு கேபிட்டல்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா. ஓகேவா, இதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது இங்கிலாந்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. இங்கிலாந்தின் முதுகெலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெனைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான். ஸோ இந்த பெனைன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மலைத்தொடர், அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலைத்தொடர். அதிகப்படியான வளங்கள் வந்து அந்த மலைத்தொடர்லேருந்து நமக்கு கிடைக்குது, அந்த நாட்டுக்கு கிடைக்குது. இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து அதிகப்படியான அந்த மலைத்தொடர்லேருந்து அதிகப்படியான வளங்கள் கிடைக்க பெறுவதனால தான் இங்கிலாந்தினுடைய முதுகெலும்பு. எப்படி வந்து இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி இங்கிலாந்தின் முதுகெலும்புன்றது அந்த பெனைன்ஸ் என்ற மலைத்தொடரை தான் சொல்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி முதலில் நிலவரப்படத்தில் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலமி அவர்கள் தான். ஓகேவா, முதலில் நிலவரப்படத்தில் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலமி அவர்கள். ஓகேவா, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், நீ டைரக்டா ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 12வது கொஸ்டின், ஒவ்வொரு அச்சக்கோடு இது இறக்கும் போட்டுட்டு இருக்காங்க, இது இல்லை ஆக்சுவலாக. ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கு இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பு தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டைரக்ட் கொஸ்டின், 111 கிலோமீட்டர். அப்போ அச்சக்கோடு இந்த தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை கோடுகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து செங்குத்தாவும் வடக்குலேருந்து தெற்காவும் செங்குத்தாவும் நம்ம வந்து இந்த மாதிரி கோடுகளை வந்து என்ன பண்ணுவாங்க, வரைவாங்க உலக வரைபடத்தில். அதை தான் வந்து அச்சக்கோடு தீர்க்க கோடுன்னு சொல்றது. ஸோ அதில் ஒவ்வொரு நிலப்பரப்பு தூரம் வந்து 111 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 0 டிகிரி தீர்க்க கோடுகள் என்பது எதுன்னு சொல்றாங்க. 0 டிகிரி அப்போ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைமை கால்குலேட் பண்ணுறோம்ல, நம்ம டைமை கால்குலேட் பண்ணும்போது 0 டிகிரி கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிரீன்விச் மெரிடியன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஜிஎம்டின்னு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் வந்து அந்த டைம் கால்குலேஷன் இருக்கும். ஸோ 0 டிகிரி தீர்க்க கோடுகள்ன்றது அதுதான். ஸோ அந்த 0 டிகிரி தீர்க்க கோடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எதன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தீர்க்க கோடுகளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தீர்க்க கோடு தான் 0 டிகிரி தீர்க்க கோடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி லைன்ஸ். ஓகேவா, பிரைமரி லைன்ஸ் அதை தான் வந்து தீர்க்க கோடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரைமரி லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 டிகிரி தீர்க்க கோடுகள்னு சொல்கிறோம்ல பிரைமரி லைன்ஸ். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 0 டிகிரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்குது. ஓகேவா, லண்டனில் இருக்குது. அடுத்த கேள்வி 14வது கேள்வி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடலால் நிலச்சரிவுகளால் தோற்றுவிக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், சுனாமி தான். ஓகேவா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஏன்னா தமிழகமும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவிலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரஷ்ய நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? ஸோ புக்குடைய டேட்டா படி 7ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது ஆன்சர் கிடையாதுங்க, 11 நேர மண்டலங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். ஸோ கரண்ட் டேட்டா படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் நேரப்படி என்ன இருக்கு, மண்டலங்கள். இதில் வந்து நம்ம தான் ஒரு முட்டாள் நாடாக இருக்கும். ஒரு நாடுமே வந்து நேரம்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு பொண்ணான நேரம். ஆக்சுவலாக யாருமே டைமை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டைம்ன்றது போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்ற மாதிரியான ஒரு நேரம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தை வந்து எல்லாருமே இப்போ நமக்கு நார்மலாக குளிர்காலமும் சரி வெயில் காலமும் சரி ஒரே மாதிரி இருக்க போகிறது. கோடை காலமும் குளிர்காலமும். கோடை காலத்தில் பொழுதுன்றது சீக்கிரமாக சாயாது, லேட்டாக தான் போகும். ஆனால் குளிர்காலத்தில் 5:30 ஆனாலே இருட்ட ஆரம்பிச்சிடும், கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் முழுக்க இருட்டிடும். அப்போ அந்த நேரம்ன்றது பருவநிலையை பொறுத்து மாற்றம் அடைஞ்சிட்டே தான் இருக்கு. ஸோ அனைத்து நாடுகளும் அதை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு நேர மண்டலங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வகுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்தியா இன்னைக்கு வரையும் அதில் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே கிட்டத்தட்ட ஒரே மணி நேரத்தை தான் வந்து நேர மண்டலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். GMT + 530 அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தான் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இந்தியாவில் அப்போ எத்தனை நேர மண்டலங்கள் இருக்குன்னா GMT + 530. இது வந்து கன்னியாகுமரிக்கு பொருந்தும். ஆனா இதே வந்து வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம், மணிப்பூர், அசாம்லாம் அவங்களுக்குலாம் பொருந்தாது. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே சூரியன் உதிச்சிடுச்சு. அப்போ சூரியன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் மக்கள் வந்து வேலைன்றது ஒரு வேலையவே செய்வாங்க. அப்போ அந்த நேர மண்டலங்கன்றது ஒவ்வொரு இதுக்கும் வந்து பிரியும். இப்போ ரஷ்யான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு நேர மண்டலங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேர மண்டலங்கள்ன்றது இந்தியாவை பொறுத்தவரையும் ஒன்று தான் இருக்குது, GMT + 530. ஸோ அதை தான் வந்து கிரீன்விச் மெரிடியன் டைம்னு சொல்லுவாங்க. இதை இப்போ ரீசெண்டாக இந்த GMT கூட என்னன்னு மாற்றிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா CUV மாற்றிட்டாங்க.
மாற்றிட்டாங்க, சியூடின்னு மாற்றிட்டாங்க. இந்த சியூடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா இன்னைக்கும் அதில் பின்தங்கி தான் இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர மண்டலங்கள் 1, ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நேர மண்டலங்கள் 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுனாமி ஏற்பட்ட நாள் யாரால மறக்க முடியுமா? சுனாமி ஏற்பட்ட நாள் வந்து நமக்கு நல்லா தெரியும், 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. ஸோ யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கொடூரமான நாள், இந்தியாவின் கருப்பு நாள், தமிழகத்தின் இருண்ட நாள் அப்படின்னு எல்லாராலையும் வர்ணிக்கப்பட்ட ஒரு நாள். ஏன்னா நம்ம வந்து நிறைய பாதிப்படைஞ்சிருக்கோம். ஸோ அப்பதான் வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சுனாமின்றது நம்ம காலகட்டத்தில் நம்ம பார்த்த ஒரு நாள் அன்னைக்கு தான். ஸோ 2004 டிசம்பர் 26 தான். ஸோ சுனாமி ஏற்பட்ட நாள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கொஸ்டினே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி முன்னறிவிப்பு மையம். அதாவது சுனாமி வந்து அது வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, சுனாமினா இப்படி ஒன்று வரும், இதை வந்து நம்ம வந்து முன்னறிவிப்பு சொல்லிடணும், நம்ம இந்தியா வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுனாமி முன்னறிவிப்பு மையத்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அப்போ சுனாமி எச்சரிக்கை பண்ற அந்த ஒரு மையம் வந்து எங்க இருக்கு? ஹைதராபாத்ல இருக்கு. அதை எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26, 2007 அப்போ தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பண்ணும்போது இந்த சுனாமி தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுனாமி தினம், சுனாமி அவேர்னஸ் டே, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி அவேர்னஸ் டேன்னு ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை ரீசெண்டாக தான் கிரியேட் பண்ணாங்க. இந்த அவேர்னஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு டிசம்பர் 24 தானே சுனாமி வந்துச்சு, சாரி 26 தானே சுனாமி வந்துச்சு, அப்போ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ சுனாமி அவேர்னஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 5. ஓகேவா, நவம்பர் 5. சார் மறக்கவே கூடாது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாமியை வந்து எப்பவுமே அந்த தேதியை மறக்க விடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் வந்து தசாவதாரம் படல் மூலமாக கமல்ஹாசன் சார் தான் காமிச்சிருப்பாரு. ஸோ ஃபைனலாக அந்த சுனாமி சீனை வச்சிருப்பாரு. அந்த டேட் வந்து அந்த பெருமாளை பிடிக்கும் போது அழகாக வரும், டிசம்பர் 26. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்போ தான் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறதுக்கு பூவாராகவன் அந்த இறப்பார் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மறக்கவே மறக்காது. அப்போ ஒரு கிறிஸ்மஸ் அப்போ தான் வந்து நடந்துச்சு, சுனாமி வந்துச்சு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிசம்பர் 26, 2004 எப்பவுமே டிஃபால்ட்டாக மறக்காது. ஸோ அவருடைய பிறந்தநாள் வந்து நவம்பர் 7, கமல்ஹாசனுடைய பிறந்தநாள். ஸோ அதுலேருந்து 2 நாளுக்கு முன்னாடி நவம்பர் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அவேர்னஸ் டே. ஓகேவா, மறக்க மாட்டீங்களே. ஓகே, அடுத்தது போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 1984. ஓகேவா, போபால் விஷவாயு. ஸோ இந்த போபால் விஷவாயு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு பேரழிவா அப்போதைக்கு டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ டிசம்பர் மாதம் 1984ஆம் ஆண்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் என்ற பகுதியில் தான் இந்த விஷவாயு கசிவு ஏற்பட்டுச்சு. ஸோ விஷவாயு கசிவு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஒரு தொழிற்சாலை வந்து இருந்துச்சு, பூச்சிக்கொல்லி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து யூனியன் கார்பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சிக்கொல்லி தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து நிறுவனம், அதிலிருந்து மீத்தேல் ஐசோசயனைட், ஓகேவா, மீத்தேல் ஐசோசயனைட்ன்ற ஒரு வாயு கசிந்ததுனால தான் ஏற்பட்டது இந்த விஷவாயு தாக்குதல். ஸோ போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு வந்து டிசம்பர் 3, 1984. அதே மாதிரி துணைக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா எல்லாருமே புக்கு டேட்டா படி டைட்டன் சொல்லுவீங்க. ஆமாம், துணைக்கோள் அப்படின்னாலே ஒரு நிலவு, அதாவது இயற்கையான ஒரு துணைக்கோள்னாலே நிலவு தான். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு நிலவு வந்து துணைக்கோளாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சனின்ற கிரகத்துக்கு தான் இந்த டைட்டன் அப்படின்ற இந்த நிலவு இருக்கு. ஓகேவா, டைட்டன் என்ற நிலவு எந்த கிரகத்துக்கு இருக்கு? சனின்ற துணைக்கோளுக்கு தான் இருக்கு. அப்ப சனின்ற அந்த கோளுக்குள்ள இருக்கிறத மிகப்பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன் சொல்றாங்க. ஆனா இது உன்னுடைய புக் டேட்டா படி தான். ஒரிஜினலா இப்போ வந்து வியாழன் கிரகத்துக்கு ஒரு துணைக்கோள் நிலவு கண்டுபிடிச்சிருக்காங்க, கேனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போத்துக்கு இருக்கிறதுல வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஏன்னா டேட்டா வந்து ஜியாகிரபி பொறுத்தவரையும் மாறிட்டே இருக்கும் ஒரு ஃபேக்ட். ஸோ நாளைக்கு நான் கரண்ட் அஃபேரில் கேட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, லாக் ஆகி தான் உட்காருவோம். ஸோ கேனிமேட் அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுல இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துணைக்கோள் வியாழன் கிரகத்துக்கு இருக்கு. ஸோ சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டைட்டன் தான் வந்து புக் டேட்டா படி பெருசு. ஓகேவா, அடுத்தது நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாள் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 27 நாள் 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 27 நாள் சுற்றுறதுனால தான் நமக்கு அமாவாசை பௌர்ணமி அப்படின்லாம் வருது மாறி மாறி. ஓகேவா, அப்போ 27 நாள் 8 மணி நேரம் வந்து நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரு ஒளியாண்டில் என்பது ஒரு ஒளியாண்டின் ஒளியின் திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. திசை வேகம் அப்படின்னாலே வெலாசிட்டி. ஓகேவா, திசை வேகம் என்னது? வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 3 லட்சம். ஒரு வினாடிக்கு என்ன? 3 லட்சம். அதுதான் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி லைட்டுக்கு நீங்கள் வெலாசிட்டி சொல்கிறீங்களோ அதே மாதிரி சவுண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? வெலாசிட்டி சொல்லணும். சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 332 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 332 மீட்டர் பர் செகண்ட். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுகின்றவை எவை? அப்போ இரட்டைக்கோள்கள் அப்படின்னாலே ட்வின்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே புவி மற்றும் வெள்ளி. நம்ம எர்த் ஒன்று சொல்லுவாங்க, ட்வின் ஆஃப் பிளானட்னு சொல்லிட்டு எர்த்தை சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து வெள்ளினா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரகமான வீனஸ். ஸோ ஏன் அதை வந்து இரட்டைக்கோள்கள் 2 பேரும் எப்படி ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 பேருமே பூமியினுடைய அத்தனை சாராம்ச
அம்சங்களையுமே ஒருங்கே பெற்ற கோள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளி கிரகம். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 365 நாளா நமக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் வெள்ளி கிரகத்தில் போய் நம்ம இருந்தோம்னா 227.7 நாட்கள் இருக்கும். ஓகேவா, 224 நாட்கள், கிட்டத்தட்ட 224 நாட்கள். ஸோ பூமியை போன்ற தோற்றம்சம், பூமியை மாதிரியே ஒரு அடர்த்தி, பூமியை மாதிரியே ஒரு வெயிட், பூமியை மாதிரியே எல்லாமே இருக்கிறதுனால தான் என்ன சொல்றாங்கன்னா இரட்டை கோள்களில் பூமி கூட ஒத்து போற கோள் வந்து வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீர்க்கோள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னு பாருங்க. நீர்க்கோள் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பூமியை தான் நீர்க்கோள்னு சொல்றாங்க. ஓகேவா, பூமியை தான் என்னன்னு சொல்றாங்க நீர்க்கோள். ஏன்னா நம்ம தான் தெரியும் நில, அதே மாதிரி நீலக்கோள்னு கூட சொல்லுவாங்க நம்மள, நீலக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு. நீலம்னாலே என்ன, தண்ணி, கடலால் நிறைய இருக்குல்ல. பார்க்கும் போதே நம்ம பூமியை பார்க்கும் போதே எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலராக தான் காமிப்பாங்க, படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நீர்க்கோள்னா நீரால் அதிகமாக சூழப்பட்ட ஒரு கோள் வந்து, நீர் இருக்கக்கூடிய ஒரு கோளே வந்து நம்ம தான். ஓகேவா, அதே மாதிரி நீர்க்கோள்னு நம்மள தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நீலக்கோள்னு நம்மள தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவந்த கோள் என்று அழைக்கப்படுவது எதுனா, இந்த ஆப்ஷன்ஸ்ல எதுவுமே இல்லை, ஏதும் இல்லைன்னு அதனால தான் கொடுத்துருக்கேன். பட் ஒரிஜினலா சிவந்த கோள்னு எதை சொல்லுவாங்கன்னா மாஸ். மாஸ்னா என்ன, செவ்வாய் கிரகம். ஸோ செவ்வாய் கிரகத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவந்த கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது சிவந்து இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் கூட அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு, ஃபெரஸ் ஆக்சைடுன்னு ஒரு அதிகமாக இருக்கிறது அந்த கிரகத்தில் வந்து ஃபெரஸ் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கு. ஓகேவா, இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து நமக்கு என்ன கலரில் தெரியுதான், சிவப்பு கலரில் தெரியுது. ஸோ அதனால தான் வந்து அதை சிவந்த கோள் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது இந்த கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம், மங்கள்யான் விண்ணில் அனுப்பிய நாள்னு கேட்டிருக்காங்க. பட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2014 கொடுத்துருப்போம். ஸோ இது மங்கள்யான் லேண்ட் ஆன நாள். அதாவது மங்கள்யான் எங்க முதல்ல அமிச்சோம், மங்கள்யான் என்ற கிரகம் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அமிச்சோம். அந்த ஒரு சேட்டலைட் வந்து எங்க அமிச்சோம், செவ்வாய் கிரகத்துக்கு அமிச்சோம். மங்கள்யான் அனுப்பிச்சது வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு, செவ்வாய் கிரகத்தை மானிட்டர் பண்றதுக்காக, அங்க எப்படி நல்ல தண்ணிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனது. ஓகேவா, அப்போ 2014 செப்டம்பர் மாதம் 24ஆம் நாளான இந்த ஏ ஆப்ஷன் இருக்கு பாருங்க, 2014 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் மங்கள்யான் சேர்ந்த நாள், லேண்ட் ஆன நாள். ஆனால் விண்ணில் அனுப்பிய நாள்னு ஒன்று இருக்குல்ல, விண்ணில் அனுப்பிய நாள் தானே எங்கள் கொஷின். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2013ஆவது ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. 2013 நவம்பர் 5 தான் நம்ம விண்ணுக்கு செலுத்திய நாள். அது அங்கே போய் சேர்ந்த நாள் தான் என்ன, 24/9/2014. ஸோ கொஞ்சம் திருத்திக்கோங்க கொஷின்ஸில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 5 இப்போ தான் என்னன்னு சொன்னேன், சுனாமி அவேர்னஸ் டேன்னு சொன்னேன். அடுத்தது உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது திபெத் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திபெத் இருக்கிறது வந்து ஒரு பீடபூமி, பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, திபெத் இருக்கிறது வந்து ஒரு பிளாட்யூ. ஸோ அப்போ உலகத்தின் கூரைனாலே அது பிளாட்யூ, அதாவது வந்து சி லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் வந்து பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீடபூமி வந்து பிளாட்யூஸ். ஓகேவா, இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் அதனால தான் அது உலகத்தின் கூரை என்று அழைக்கிறார்கள். நெக்ஸ்ட், உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் எத்தனை மீட்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நான் சொன்னேன் 8848 மீட்டர்னு சொன்னேன். இப்போ 0.86 மீட்டர் வளர்ந்துருக்கிறதுனால 0.86 மீட்டர். ஓகேவா, அடுத்தது நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நெருப்பு வலயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நிலநடுக்கங்களை ஏற்படுத்தும், அதிகப்படியான நிலநடுக்கங்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வேணால் பார்த்துங்க, படத்துலலாம் சொல்லுவாங்க ஜப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் தான் சுனாமின்ற ஒரு வார்த்தையே வந்து ஃபேமஸ். ஓகேவா, சுனாமின்ற வார்த்தை வந்து எதில் ஃபேமஸ், ஜப்பானில் தான் ஃபேமஸ். ஏன்னா ஜப்பான் ஒதுங்கி இருக்கிறது ஒரு பசிபிக் கடல் ஓரத்தில் தான் இருக்கும். ஸோ பசிபிக் கடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நிலநடுக்கங்கள், அதிர்வுகள், ஸோ எரிமலை வெடிப்புகள் எல்லாமே கடலுக்கு அடியில் அதிகமாக நடக்கிறதுனால சுனாமிகள் வந்து அதிகப்படியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நெருப்பு வலயம்னாலே எப்போ எது நடக்கும்னே நம்மளால சொல்ல முடியாது. அதிகப்படியான நிலச்சரிவு, கீழே நடந்துரும், சடனாக எரிமலை வெடிக்கும், அதெல்லாம் நல்லா நிறைய நடக்கிறது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல். உலகத்தில் மிகப்பெரிய பெருங்கடலும் வந்து ஆழமான மற்றும் மிகப்பெரிய பெருங்கடலும் வந்து பசிபிக் பெருங்கடல் தான். அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நெருப்பு வலயம்னு யாரை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலை சொல்றாங்க. அதுக்கப்புறமா தென் சாண்ட்விச் அகழி ஆழம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ தென் சாண்ட்விச் அகழியின் ஆழம் வந்து இது டைரக்ட் கொஸ்டின் தான், டைரக்டாக சொல்லிட்டு போயிடலாம். என்ன ஆழம், 7235 மீட்டர். 7235 மீட்டர். அடுத்தது வருடத்தில் பெரும்பாலான நாட்களில் உறைந்தே காணப்படும் கடல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிக் பெருங்கடல் தான், நம்மளுடைய ஆர்டிக் பெருங்கடல் தான். பெரும்பாலான நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐஸாக தான் இருக்கும். ஸோ ஆர்டிக் சி ஐஸ்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதனுடைய லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட். தட் மீன்ஸ் அந்த குளிர்காலம்லாம் போனீங்கன்னா அந்த கடல் வந்து பெரும்பாலும் உறைஞ்சு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிர்காலம் தொடங்கி முடிந்து இன்னும் சில கோடைக்காலம் தொடங்கிய பின்னரும் அந்த பருவநிலையில் வந்து மாற்றம் அடையாமல் ஆர்டிக் பெருங்கடல் நிறைய நாள் உடைந்து தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுவரையும் ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
சிவிக்ஸ் கொஷின். ஸோ மக்களாட்சி, மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான். ஓகேங்களா, ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க, மக்களாட்சின்றது மக்களால் மக்களுக்காக அவர்களே நடத்தும் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்தது, நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா, நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு சுவிட்சர்லாந்து. இதெல்லாம் டைரக்ட் கொஷின். அடுத்தது, உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஓட்டுரிமை, பொண்ணுங்களுக்கு ஓட்டு போடலாம், பொண்ணுங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. ஸோ இந்த நியூசிலாந்து என்னைக்கு அதை வழங்குச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த டேட் கூட கேட்டிருக்காங்க ஒரு முறை எக்ஸாமில். 19ஆம் தேதி 1893 வருஷம் செப்டம்பர் மாதம். ஓகேவா, செப்டம்பர் மாதம் 9வது மாதம். அப்போ 1893 இந்த வருஷம் கூட கேட்டிருக்காங்க. 1893 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் பெண்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நாடு. ஓகேவா, அடுத்தது, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1920. ஓகேவா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து உமனுக்கு ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்த ஆண்டு வந்து 1920. நெக்ஸ்ட், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சென்னை தாங்க. ஓகேவா, உள்ளாட்சி அமைப்பிலே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு இந்தியாவிலே சொல்கிறோம் பாருங்க. ஏன்னா நம்ம மதராசப்பட்டினம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சென்னையில் தான் வந்து மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பை கொண்டுள்ளது வந்து நம்ம சென்னை தான். ஓகே, நெக்ஸ்ட் 36வது கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ வந்து உள்ளாட்சி சின்னது நகராட்சி, அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி நகராட்சி, அதுக்கப்புறமா பேரூராட்சி மாநகராட்சி, இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி பேரூராட்சின்றது வந்து முதல் முறையில் இந்தியாவில் எங்கே அறிமுகப்படுத்துதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆண்டு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு வேணால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஊராட்சி ஒன்றியங்கள். இப்போ தேர்தல் வேறு நடக்க போது நாளைக்கா, எல்லாருக்குமே நல்லா தெரியும். குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டம் தான். ஸோ நீலகிரி மாவட்டம் மலைப்பாங்க உள்ள ஒரு மாவட்டம் தெரியும். ஸோ அங்கே தான் வந்து குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் 38வது கேள்வி, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வரப்பட்டாங்கன்னா 1992ஆம் வருடம் ஏப்ரல் 24. ஸோ அதனால தான் அந்த தினத்தையே என்ன கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேனே கொண்டாடுறாங்க. ஓகேவா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேவே என்னை கொண்டாடுறாங்க ஏப்ரல் 24 தான். ஓகேவா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே எப்போ கொண்டாடுறாங்க, ஏப்ரல் 24ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து பஞ்சாயத்து ராஜ் டே கொண்டாடுறாங்க, அது இந்திய அளவில். ஓகேவா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம்னு. ஸோ இப்போதைக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ்க்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பார்ல, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிரிராஜ் சிங். ஓகேவா, ஸ்ரீ கிரிராஜ் சிங் அப்படின்றவர் தான் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இப்போதைக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ் யூனியன் மினிஸ்டர். ஓகேவா, அதே மாதிரி தேசிய ஊராட்சி தினம் என்னைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ தேசிய ஊராட்சி தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதே ஏப்ரல் 24 தான். என்னைக்கு பஞ்சாயத்து ராஜ் தினமோ அன்னைக்கே தான் தேசிய ஊராட்சி தினமும். அதே மாதிரி தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கே உள்ளது, எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு இந்தியாவின் தேர்தல் ஆணையம். ஸோ யார் அதனுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷில் சந்திரா. அவர் தான் வந்து தற்போதைய இந்தியாவின் தேர்தல் ஆணைய தலைவர். நல்ல ஞாபகம் வச்சுங்க, சுஷில் சந்திரா இந்தியாவின் தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமை தேர்தல் அதிகாரி. அப்போ தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேட்டில் தான் இருக்கு. ஓகேவா, கோயம்பேடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவீங்களா, அங்கே தான் வந்து தேர்தல் ஆணையம் இருக்கு தமிழகத்தினுடையது. அடுத்தது, உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நாளைக்கு நடக்க போது உள்ளாட்சி தேர்தல்னா அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. அதனால் மத்திய தேர்தல் ஆணையம் கிடையாது. கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு வேலையே இல்லையா, அவங்களாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தும். அடுத்தது 42nd கொஸ்டின், பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டதுன்னா 1934ஆம் ஆண்டு தான், பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ புதுசாக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க, கோட்டை கட்டி மயிலை பாதுகாத்தாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, அப்படின்னு நினச்சா மறக்கவே மறக்காது. அப்போ மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது, புதுக்கோட்டை. தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர்னா எல்லாருக்குமே தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். ஸோ அவர் தான் வங்காளத்தில் தேசிய கீதத்தை இயற்றியவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி. நெக்ஸ்ட், சர்வதேச அகிம்சை நாள்.
சர்வதேச அகிம்சை நாள்னா இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வயலன்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே நமக்கு யார் ஞாபகம் வருவார்னா நம்ம காந்தி தாத்தா தான் ஞாபகம் வருவார். ஸோ நான் வயலன்ஸ் அதாவது அஹிம்சை முறையில் சுதந்திரத்தை பெற்று தந்த மகான் காந்தி மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய பிறந்த தினத்தை தான் சர்வதேச அகிம்சை நாளால் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அறிவிச்சிச்சு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, ஓகேவா, அவருடைய பிறந்த தினம். ஸோ இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஸோ இந்த இடத்துல 2 இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு இருக்கு. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949 ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதியை அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டாங்க. பட் அதை எப்போ எஃபெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஜனவரி 26, 1950 குடியரசு தினத்தப்போ தான் ஏற்படுத்தினாங்க. இது எப்போ அந்த 1930 கதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நேரு வந்து சொன்னதெல்லாம். ஓகே, அடுத்தது அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் என்னைக்குன்னா நான் தான் சொன்னல அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன, நவம்பர் 26. ஸோ அப்போ அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 தான். ஸோ அடுத்தது 48வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர குழு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அரசியலமைப்பு சபையின் நிரந்தர குழு தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அம்பேத்கர் பேர் முதல்ல இருக்கிறதுனால அவர் பேரை சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்கள் வந்து வரைவு குழு தலைவர், அதாவது வந்து டிராஃப்டிங் கமிட்டியினுடைய ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்கல்ல அந்த 7 பேர் கொண்ட குழு, அதனுடைய தலைவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்கள், ஓகேங்களா, வரைவு குழு. அப்போ இங்கே நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து நிர்ணய சபையின் நிரந்தர குழு தலைவராக செலக்ட் பண்ணாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1946வது வருஷம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. ஏன்னா இந்தியர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் செல்லுபடி ஆகும், அதை வந்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. ஸோ இவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்ல இருந்தார், அதாவது வந்து வெறும் ஒரு 3 நாள் இருந்தார், ஓகேவா. 9ஆம் தேதி டிசம்பர் கொடுத்தாங்க, 11ஆம் தேதி வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து முன்மொழிஞ்சிட்டாங்க, ஓகேவா. அப்போ இவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. இப்போ வந்து கரண்டாக இருந்தவர், அதாவது அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபையின் நிரந்தர குழு தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் சட்ட ஆலோசகர். அப்போ வரைவு குழுவினுடைய ஹெட் தான் யாருன்னு சொன்னேன், டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் சொன்னேன். ஸோ அதனுடைய சட்ட ஆலோசகராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா BN ராவ், ஓகேவா. அடுத்தது எந்த மொழியை இந்திய அரசு முதல் செம்மொழியாக அறிவித்ததுன்னா நம்ம தாய் மொழியாம் தமிழ் மொழியை தான் வந்து இந்திய அரசினுடைய முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம் வந்து தமிழை வந்து அறிவிச்சாங்கன்னா 2004, ஓகேவா. தமிழை அறிவிச்ச ஆண்டு என்ன 2004. அப்போ இந்தியாவில் இப்போ வரையும் எத்தனை செம்மொழிகள் இருக்கு, செம்மொழினாலே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஸோ எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குன்னா கரண்டாக இப்போ வரையும் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கு. அதில் முதல்ல அறிவிச்சது நம்ம தமிழ். ஸோ இரண்டாவது அறிவிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், ஓகேவா. இரண்டாவது அறிவிச்சது என்ன சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் எந்த ஆண்டிலிருந்து அறிமுகப்பட்டது இந்தியாவினுடைய செம்மொழியாகனா 2005 இருந்து. ஸோ சமஸ்கிருதத்துக்கு அடுத்ததா தெலுங்கு, ஓகேவா. சமஸ்கிருதத்துக்கு அடுத்ததா என்ன தெலுங்கு. தெலுங்கு எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2008. ஸோ தெலுங்குக்கு அடுத்ததா கன்னடா. எல்லாத்துக்குமே இயர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளைக்கு எது வேணா கேள்வியில் வரல. ஸோ கன்னடா வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2008 தான், தெலுங்கும் கன்னடாவும் ஒன்றா. அடுத்தது மலையாளம், ஓகேவா. மலையாளம். ஸோ மலையாளம் எப்போ இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2013. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஒடியா, இப்போ ரீசெண்டாக 2014, ஓகேவா. அப்போ இந்தியாவில் கரண்ட்டாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் 6 இருக்குது. ஸோ அதில் முதல்ல செம்மொழி அறிவித்தது நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழி தான், ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோகள்லாம் வந்து கரெக்டாக படிச்சிருப்பீங்க, நல்லா ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து 7th நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அடுத்தது டெஸ்ட் சீரிஸ் வந்து தமிழுக்கு தனியாக இப்போ போகுது கட்டாய தேர்வுக்காக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th டெஸ்ட் சீரிஸும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்போம், எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சும் ஆரம்பிப்போம், ஓகேங்களா. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ, பை.